திரு ஜவாஹிருல்லா சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய திரு ஜவாஹிருல்லா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு தொடர்கிறார் சுரேஷ். ஓர்டியூ. கடந்த 1997 முதல் 2000 வரைக்கும் மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமலும் ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி இல்லாமலும் வெளிநாடுகளிலிருந்து 1,50,00,000 ரூபாய் சட்டவிரோதமாக பெற்றதாக மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, கட்சியைச் சேர்ந்த ஹைதர் அலி உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் ஜவாஹிருல்லா மற்றும் ஹைதர் அலிக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்திருந்தது. மற்ற மூவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இந்த உறுதி செய்த உத்தரவை எதிர்த்து இவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மறு ஆய்வு மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இன்றைக்கு அந்த மறு ஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இவர்கள் 5 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையானது நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இந்த உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்த பிறகு மனுதாரர்கள் தரப்பில் ரம்ஜான் நோன்பு காலம் நடந்து வருவதனால இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை 1 மாதத்திற்கு நீதிபதி நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ். தேங்க்யூ வெரி மச். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.